சமீப காலங்களாகவே முதலீடு தொடர்பான மோசடி ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. அதுலயும் ரொம்ப பிரபலமான யுக்தி என்ன அப்படின்னா, அப்போதைக்கு ட்ரெண்ட்ல இருக்க நடிகைகள் ஒரு திட்டத்தை விளம்பரப்படுத்துற மாதிரி மக்களை நம்ப வச்சு பணத்தை பறிக்கிறது தான். டிக்டாக் பிரபலங்களான அமலா சாஜி மாதிரி சிலர் அவர்களாகவே குறிப்பிட்ட முதலீட்டு தளங்களை உறுதிப்படுத்தாம விளம்பரம் செய்யறது ஒரு பக்கம்னா, சம்பந்தப்பட்ட நடிகைக்கே தெரியாம அவங்க பெயரை பயன்படுத்தி மோசடி திட்டங்களை விளம்பரப்படுத்துற சம்பவங்களும் பிரபலமாக்கிட்டு வருது. அந்த வகையில தான் பிரபல சின்னத்திரை நடிகையான ஆலியா மானசா சமீபத்துல புது சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. சொந்தமா வீடு, கார், மாதம் கோடிக்கணக்குல சம்பளம், இப்படிதான் ஆலியா மானசா சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி சம்பாதிக்கணும்னா இந்த லிங்க்ல கிளிக் பண்ணுங்கன்னு சோஷியல் மீடியால விளம்பரம் வெளியாகி வைரல் ஆகியிருக்கு. இந்த நிலையில தான் இது போலியான விளம்பரம், தனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆலியா சைபர் குற்றத்தடுப்பு போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. இது பற்றி பேட்டி ஒண்ணுல விளக்கம் கொடுத்திருக்க ஆலியா, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட தனியார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டது உண்மைதான், ஆனா சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வர விஷயத்த பேசலன்னு சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபாய் முதலீடு பண்ணா 1 லட்சம் வரைக்கும் கிடைக்கும் போன்ற தகவல்களை தான் சொன்னதா சொல்றது எந்த உண்மையும் இல்லைன்னு சொல்லியிருக்க ஆலியா, தனக்கே ஏகப்பட்ட இஎம்ஐ கட்ட வேண்டிய நிலை இருக்கதாகவும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. குறுக்கு வழியில சம்பாதிக்கணும் என்ற எண்ணம் தனக்கு இல்லைன்னு, தன்னை பற்றி தவறான செய்தி வந்த பத்திரிகையில லே அவுட்டே போலிதானும் கருத்து பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த விளம்பரத்தால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச உடனே சோஷியல் மீடியால இது குறித்து விளக்கம் கொடுத்துட்டேன். பல ஸ்கேம்கள் இதே மாதிரி நடந்துட்டு இருக்க சூழல்ல இது போன்ற செய்திகளை எப்படி நம்புறாங்க, இது ஃபேக்னு எனக்கே தெரியுதுன்னு ஆலியா சொல்லியிருக்காங்க. நடிகைகள் பெயரில் தொடர்ச்சியா நடந்துட்டு வர இது மாதிரியான முதலீட்டு மோசடி விவகாரத்துல சாமானியர்கள் விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது அவசியம். தெளிவான அங்கீகரிக்கப்பட்ட தளங்கள்ல பொருளாதார நிபுணர்களோட ஆலோசனையோட மட்டுமே பொதுமக்கள் முதலீடுகளை செய்யணும் என்பதே சைபர் குற்றத்தடுப்பு நிபுணர்களின் கருத்தா இருக்கு. இதே போல பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க சத்தியம் டிஜிட்டலோட எப்பவுமே இணைஞ்சிருங்க.